ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தினமேட் vlog. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா சிக்கன் வாங்க போயிட்டுருக்கோம். அதுவும் நாட்டுக்கோழி பண்ண போயிட்டுருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நாட்டுக்கோழி முந்திரி பருப்பு பிரியாணி பண்ண போகிறோம். யாருன்னா நம்ம க்ரோஸாக கூகுள் கூட பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கார், கொஞ்சம் கூட இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலுக்கு தரணி இருக்கார் கூட. என்ன கோகுல், சாரி, என்ன தரணி, சாப்பிடவே மாட்டோமா? கண்டிப்பாக. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவியான ஒர்க்கில் இருக்காங்க. 2 பேர் முன்னாடி 2 பேர் பின்னாடி சொல்லிட்டு ஒரே இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா செல்லத்தில் வராரு. பாகுபலி மாதிரி இருக்காரு பையன், பார்க்கறதுக்கு அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்கள். இவர் தான் பையன் முன்னாடி போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு எப்படியோ அரையும் குறையுமா செட் பண்ணி வச்சாச்சு பாருங்க, செட் பண்ணியாச்சு. அவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர்மா மணியும் மாப்பிளமும் மதனும் இங்கே இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட இந்த தலைமையில் தான் இங்கே நடக்குது எல்லாமே, பார்த்துக்கோங்க. பைக் அங்கே தெரியுது. 1 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு சொல்றா பேசுறா. 1 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு தண்ணி கேட்டு தூக்கிட்டு வந்திருக்கார். அவர் கூட தரணீஸ்வரர். ஸ்மார்ட் பாய். ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் தரணீஸ்வரர். ஓகே, பண்ணலாம் சீக்கிரம். இப்போ பத்தே வைக்கல, உள்ள முதல்ல வைக்கணும். அடுப்பு 10 வச்சு உள்ளார். தீபெட்டியா தோதாங்குது அதுக்குள்ள.
மணி அவர் என்ன பண்றாருன்னா என்ன தூள்னா அது சொல்லு வாயத்துல சொல்லு. சிக்கன் மசாலா. முட்டை மசாலாவா? சிக்கன் மசாலா போடுறாரு. எத்தனை கிராம் அது? எத்தனை கிராம் அது? இது 50 கிராம். 100 கிராம் சிக்கன் மசாலா. சொல்லு கத்துன 50 கிராம். அதான் 2 பாக்கெட்ல 2 சேர்த்து 50 கிராம் சொல்றாரு அவரு. தயிர், ஆரோக்கிய தயிர். ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் காப்பி ரைட்ஸ் வாங்குவோம். அதெல்லாம் எங்க வீட்டு வாசல் தான் செஞ்சுட்டு இருக்கோம். தயிர் தள்ள தயிரை ஊத்துற அப்படி நல்ல தேவையான அளவு. பையன் பார்த்தீங்களா மாட்டான். அதே ஆயிட்டான். வந்துட்டான் அவ்வளோதான். ஏய் அது எடா விட்டுடுகிற நீ சவுண்டு சீக்கிரம் நடக்குமாடா. ஏய் அதை எடுத்து போ, அது மைலேஜ் எங்க வரும்? பெட்ரோல் மணிக்கு வேற கேட்டாங்க. 92 ரூபா 50 காசு. 2 மாசத்துல அடிச்சிடும். இல்ல 2 மாசத்துல இல்ல, அவனோட டார்கெட் 1 மாசத்துல வந்து பெட்ரோல் மேக்ஸிமம் ஒரு 50 ரூபாய்க்குள்ள வந்துரும். இல்ல இறக்குறாங்க. என்ன பாரு எலக்ட்ரிக் எல்லாம் சைன் பண்ணிட்டானுங்க. எல்லா கம்பெனியுமே சைன் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் வாங்கல, எல்லாரையும் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பெட்ரோல் குறைப்பாங்க. 50 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் ஒரு 2-3 பேர் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் சேஃப்டிக்கு. அப்போ தவிர தெரியாது இது ஏற்றி கிடக்க 50 ரூபாய்க்கு குறைச்சானுங்க. ஆளுக்கு ஒரு பேர் கிளச்சி வச்சிருக்கா. உப்பு உப்பு என்ன ரசிக்கிறோம். உப்பு தேவையான அளவு. ஆனா இப்போதைக்கு இல்ல, வாங்கினா உப்பு போட்டோம். மறக்காதீங்க. தலன்னு சிக்கன் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. நாட்டுக்கோழி, சுவையான நாட்டுக்கோழி. வாங்க ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? how are you? is it? hey don't worry, why are you crying? leave it, be happy, cool down. சொல்லுப்பா. மேல சொல்லு மேல சொல்லு. மேல இல்ல, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு தான் டப் 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 டப்னு வெட்டினா. நான் வச்சு தட்டிட்டே இருக்கிறேன், நீ வெட்டிட்டே இரு. டப் 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 டப்னு இருக்கும். நான் வெட்டவா? இரு, அவரும் ஃபார்ம் ஆகத்தவல. நீ பண்ணு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தா நாங்கள் பார்த்தவள வந்தேன். கட்டர்மேன் இன்வெட்டு மகன். அப்போ நான் ஹெல்ப்பர் கட்டர்மேன். மாப்பிள்ள மதன். பேர் மதேஷ் அவர். மாப்பிள்ள மதன் அவர் பேர். மாஸ்டர் மணி அவர் பேர். பார்த்துக்கோங்க, அதான் மாஸ்டர் மணி. 100 ஜெகன். இவரு சூர்யா. சூடு எக்ஸல் சூர்யா. தேவையான அளவு உப்பு. ரைட். இதை ஃபஸ்ட்டே போட்டுருந்தேன்னா பற்ற வச்சு வேலையை ஆரம்பிச்சிடணும். 2 மணி உள்ள போச்சு. ஆண்டவரே. ஸ்நாக்ஸ் உதவும். தேவையான அளவு. முட்டையை வச்சு ஊற்றுவாங்களா அதில்? வேணாம். அது நம்ம 65 பிராண்ட் மாதிரி இது. 7up. லைட்டாக ஊற்றிடு. ஏதோ பண்றாரு அவரு. தெரியுதா? நீ கீழே காட்டுறா. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இப்போ வந்து தெரியல. எப்படி தெரியும்?
படிச்சதே தெரியும். நீயே பார்த்து சொல்லு. திருப்பி காட்டுறா. இது ஆட்டு புலக்க. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ புலக்க. அப்பாலிக்கும் பிரியாணி சாப்பிடுறியா? அப்பாலிக்கும். ஏய் யாரா கடனை பேசுனது? அரிசி இதுதான் அரிசி தெரியுமா? பாத்துக்கிறே இல்லையா? வருங்காலத்துல யூஸ் ஆகும் உனக்கு. இதுதான் கறி பாத்துக்கிறே இல்லையா? டேய் கேமரா பின்னாடி வச்சுக்கிற காட்டுறா. ஹலோ சரி பாரு அந்த கூமணி. நாங்க ஸ்பாட்ல தான் இருக்கோம். செக்குல ஆட்டின நல்ல எண்ணெய். நாங்க ஸ்பாட்ல தான் ப்ரோ இருக்கோம். லெக் பீஸ். இன்னொரு லெக் பீஸ் இருக்கும். 4 லெக் பீஸ் இருக்கு. சுவையான நாட்டுக்கோழி கறி வறுவல். பாத்து மாப்பிள மணி பேரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. மாஸ்டர் மணி இல்ல மாஸ்டர் வரல. மாஸ்டர் வரல. சென்னை மணி. வடச்சென்னை மணி, மணி மீன் கிரேட்டர் மணி, இன்னும் பல பேர்களும் பல அவதாரங்களை சுற்றும் மணி, எல்லாம் கலந்த மணி. கட்டை எடுங்கடா. நீங்க செல்ல தூக்கி வச்சுங்க. கிளறி விட்டுறாரு. அங்க கறி அப்படி தான் கலர் வரும். வாசனை வருதியா? இதுல அப்படியே கட்டை இல்லையா? இல்ல கொஞ்சம் வீட்லயே இருந்து பிஸியாவே இருக்கு சொல்லுங்க. திரும்பி அது பெட்ரோல் 92 ரூபா லிட்டரு. கொஞ்சமா தானே சாப்பிட்றேன். முன்ன மாதிரி சாப்பிட முடியல. டயட்ல இருக்கான். டயட் யார் சொன்னா? இதுதான் நான் சொன்னேன். இன்னும் இருக்கா? பதி அப்புறம் அண்ணன் சொன்னதே சின்ன புல்லட் தான் உண்மையாயிட்டு இருக்கோம். கிரில் போடலான்னு சொல்லி 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். பஞ்சாயத்து போட்டேன். போய் பைக்கில் வச்சுட்டு வாடா நான் போயிட்டு அந்த கிரில் இது கம்பி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் போனேன். பரவாயில்ல போடுங்க. கோழியே செய்யறோம். வெங்காயம் கத்துன என்ன சொல்ல மாட்டேற. டீ அதிகமாகுது, காந்துது. போடு 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 நிறைய போடு. தக்காளி அதுல கொஞ்சம் எடுத்துடா. நெருப்பு விடுறா உள்ள. ஏய் காந்து போகுதுடா. காலறா அண்ணா. போடு நெருப்பு. தக்காளி வர திருடுறான். போடு உள்ள. ஹாய். தக்காளி கொஞ்சம் எடுத்துடா. நிறைய தக்காளி கண்ணி. கையில அப்படியே அழுறா கொஞ்சம். காத்து அடிக்குது பாரு. ஃபேன் ஆஃப் பண்ணு போ. தக்காளி கண்ணி. ஏய் டா 2 தக்காளி வச்சிருக்கேன் பாரு, கட் பண்ணிக்கோ. அடுத்து பச்சை மிளகாய். அரிசி கழுவியாச்சா? அரிசி கழுவி. அதுலயும் பாரு எறும்பு. ஐயோ இவன் வேலையாமா நான் காட்டுறேன். இருடா. நீ காட்டுறேங்க அப்படா. பாரு பாத்து. லைட்டா அப்படிக்கா போய்க்கோ. கீழ அது மேல வச்சு கொஞ்சமா எடுத்து போடு. ஐயோ நெருப்பு இப்படி வருது வா. போடா போடு. கறி வறுத்த கறி. போறா அப்படியே கொஞ்சம் அள்ளி தக என்ன பண்ணீங்க? தம்பி என்ன பண்ணீங்க? கறி அதுல ஆட் பண்ணனும். நெருப்பு போட்டு போதும்டா. அத முதல்ல ஓபன்டா. புதினா சாந்து. புதினா மல்லியா? மல்லி தலை. மல்லி புதினா. ஆச்சி பிரியாணி மசாலா. நான் சொல்லலாம்டா.
கொட்டு 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 தள்ளு 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 மிளகாத்தூள் எடுங்க. மிளகாத்தூள் இருக்கா இல்லையா? வேணாடா போதும்டா. காரம் இருக்காதுடா. பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, ரைஸ் வர போடணும். ரொம்ப ஹெவியாயிரும். வெறும் லைட்டாக போடும். ஆச்சி மசாலா என்னது இது சக்தி. சக்தி மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் காரம் தூக்கிடும். போடு 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 பரவாயில்ல காரம் வேணாலும் சாப்பிட்லாம்டா காரெல்லாம் சாப்பிட முடியாது போதும். அதுவும் எப்படி தூக்குறான் பார்த்தியா? அவ்வளோ பயம். நான் கொஞ்சம் தான் போட சொன்னேன், சூர்யா தான் நிறைய போட்டாடுறீங்க. ஏற்கனவே சிக்கன் வந்து சூடு பார்த்தீங்களா சரக்கு கையில் முளைச்சி 3 நாள் உள்ள சரக்கு இந்த வயசுல கையில் சரக்கு சரக்கு அங்கே போய் ரைஸ் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வா போடு போடு போடு. இவ்வளோ கரெக்டாக அதை டைம் போட பார்த்து கொண்டு வரோம் டைம் பார்த்துங்க. ஃபோன் எத்தனை வரல டைம்னாப்பா போடலாமாப்பா? போடு 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 மொத்தமாக அப்படியே கொட்டுறா. பொங்கலோ பொங்கல் கத்துடா பொங்கலோ பொங்கல் நல்லா 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 கொட்டுறா அப்படி சாச்சரி கொட்டுறா கீழே கொட்டுறான் பாரு குடிங்க குடிங்க குடி. தண்ணீர் இருக்கு மூடி பிடி தண்ணி இது பாதுலா. எறும்பு இருக்கு 2-3 எறும்பு அது நம்மளுக்கு முந்திரி அதெல்லாம் எப்போ போடுறது? ஐயோ அதில் பத்தாது போறாடே. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதெல்லாம் முதல்ல வறுக்கணும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டுக்கணுமே முந்திரி எல்லாம். எனக்கு ஞாபகமே இல்லை. சரி இந்த பட்டை இந்த மசாலாலாம் அது அடுத்த வாரம் அதெல்லாம் அடுத்த வாரம் போட்டு விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு சாப்பிடலாம் புதினா. புதினா திருட்டுத்தனம் நேத்தா கலகரி நல்லா பிரியாணி நடுவுல தானே கலக்கக்கூடாது. முந்திரி பருப்புலாம் தெரியுது வேற என்னென்ன தெரியுது ஆஹா அருமையான பிரியாணி. ஐயோ வாசனை அந்த அளவுக்கு இருக்கு ஆஹா அரிச்சுவை. டேஸ்ட் எப்படி இருக்கு பிரமாதம். அட்டகாசம் நீங்க சொல்லுங்க நீங்க நான் இது ஃபுல்லா வேற லெவல் சூப்பர். வேற லெவல் தட்டு மூடுங்க. அடுத்து இலை எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு?
நல்லா தான் இருக்கும். செஞ்சது யாரு?